ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவனது பெயர் ரஜீவ். ரஜீவ் ஒரு கூர்மையான நெஞ்சம் கொண்ட பையன். அவன் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற கனவுகளுடன் இருந்தான். ஆனால் அவன் வெறும் ஒரு கிராமத்து பையன் மட்டுமே. அந்த கிராமத்தில் போதுமான வாய்ப்புகள் இல்லாமல் அவன் மிகுந்த கனவுகளுடன் வாழ்ந்தான். ஒரு நாள் ரஜீவ் பயணத்திற்கு கிளம்பினான். அவன் வழியில் ஒரு சிறந்த மனிதரான மோகன் என்ற முதியவரை சந்தித்தான். மோகன், கனவு காணும் பையன், எது உனது கனவு என்று கேட்டார். ரஜீவ் கூறினான், என் கனவு பெருமை வாய்ந்த ஒரு வீரனாகும். மோகன் முகத்தில் ஒரு சிரிப்போடு அவனை பார்த்தான். உன் மனதை கையாளும் போராட்டத்தில் வெற்றி பெறுவது கடினம், ஆனால் அதிலிருந்து மனசாந்தி கிடைக்கும் என்று சொன்னார். அந்த சொற்கள் ரஜீவுக்கு மனதில் ஒரு வற்றுப்போல் பதிந்தது. அவன் கிராமத்திற்கு திரும்பி வந்த பிறகு ரஜீவ் உழைக்க ஆரம்பித்தான். எங்கும் அவன் கனவுகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்தான். ஒரு நாள் ரஜீவ் ஒரு புதிய பயிற்சி முறையை கண்டுபிடித்தான். அதன் மூலம் அவன் வீரனாக மாற முடியும் என்று நம்பிய அவன் எதுவும் பொருட்படுத்தாமல் பயிற்சியில் மூழ்கினான். மிக விரைவில் அவன் கிராமத்தின் எல்லா நபர்களையும் வென்றான். ஆனால் இவ்வளவு சாதனைகள் இருந்த போதிலும் அவனுக்கு கிடைத்த மகிழ்ச்சி குறைவாக இருந்தது. ஒரு நாள் மோகன் அவனை மறுபடியும் சந்தித்தார். மோகன், நீ வெற்றி பெற்று விட்டாயா? உன் கனவு முழுமையடைந்ததா? ரஜீவ் பதில் அளித்தான். ஆம், நான் வீரனாக மாறி எல்லாவற்றையும் வென்றுவிட்டேன். ஆனால் உள்ளத்தில் ஒரு காலியான இடம் இருக்கின்றது. மோகன் சிரித்தார். சிறந்த வீரன் என்பதற்கும் தன்னுடைய உள்ளத்தின் நிறைவுடன் வாழும் வீரம் வேண்டும். அந்த வார்த்தைகள் ரஜீவின் மனதை கவர்ந்தது. பிறகு ரஜீவ் தனது கனவை அடைந்த பின் அவன் அந்த கிராமத்தில் அனைவருக்கும் உதவி செய்யத் தொடங்கினான். அவன் உதவியுடன் அந்த கிராமம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. இந்நிலையில் அவன் உண்மையில் சிறந்த வீரன் ஆனான். அவனின் நிலை எல்லா மனிதர்களின் வாழ்வுகளிலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இவ்வாறு ரஜீவ் தெரிந்து கொண்டான், சிறந்த வீரன் என்பது மனதில் உள்ள அன்பும் உதவியும் கொண்ட மனிதன்தான். அதுதான் அவனுடைய உண்மையான வெற்றி. அதன் மூலம் அந்த கிராமத்தினர் வாழும் வழிமுறையில் ஒரு மாற்றம் வந்தது. ரஜீவ் பூர்த்தி செய்த தனது கனவு கடவுளின் அருளை பெற்றது. இப்பொழுது அவன் வீரராகிய மனிதன் மட்டுமல்ல, அதே சமயம் கிராமத்திற்கு மிக முக்கியமான ஒருவரானான். உண்மையான சக்தி உன் உள்ளத்தில் எவ்வாறு இருக்கின்றது என்பதை காட்டும் ஒரு கருவியாகும். எப்படி இருந்தாலும் உடம்பும் மனமும் அழுத்தங்களை சந்திக்கும். ஆனால் முக்கியமானது உன் உள்ளத்தில் உள்ள அன்பு, நம்பிக்கை மற்றும் உழைப்புதான். இந்த கதை உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறது என்றால், அதாவது ஒரு உண்மையான வீரன் உலகில் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனிதன்தான். இந்த கதையின் முடிவு, உண்மையான வீரன் உலகிற்கு துணை புரியும் மனிதன்தான்.